திருச்சிற்றம்பலம். தியாகராஜர் லீலைகள் என்ற நூலிலிருந்து விருந்தளித்து வேதியனை காத்த லீலை என்பது பற்றி பார்க்கலாம். திருவாரூருக்கு மேற்கா சிவபுரம்னு ஒரு ஊர், சின்ன கிராமம். அங்கே யக்ஞேஸ்வரர் என்ற ஒரு அந்தனர் இருக்கார். அவர் கல்வி ஒழுக்கத்துலலாம் அவருக்கு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. ஒரு நல்ல சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு புத்திரனோட. அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா, செல்வங்களில் எதுலேயுமே அவங்களுக்கு பற்று இல்லை, அவங்களுக்கு வசதி வாய்ப்பும் இல்லை. அதனால் உஞ்ச விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தோளில் ஒரு தண்டு இருக்கும், ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு சின்ன பாத்திரம் இருக்கும், செம்பு பாத்திரம் மாதிரி ஒரு பாத்திரத்தை தொங்க விட்டுருப்பாங்க. அதில் உஞ்ச விருத்தின்னு சொல்லி வீடு வீடாக போய் வாங்கிட்டு வந்து அதிலேருந்து தான் அவங்க சமைச்சி அவங்க மட்டும் சாப்பிட்றது கிடையாது, வர்றவங்களுக்கு, அதாவது சிவ அன்பர்களுக்கு அன்னம்பாளிப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது தினந்தோறும் அக்னிஹோத்திரம், வேத படன, அந்த ஜபாதிகள் எல்லாத்தையும் அதை ஒரு நேரம் கூட காலம் தவறாமல் அனுஷ்டித்து வர்றவங்க. எந்த பாப தொழிலையும் மனசால் கூட நினைக்காதவங்க. அவங்க மனைவியும் அதே மாதிரி ஒழுக்கம், நல்ல நற்குணங்களுக்கு இருப்பிடமாக அவங்க இருக்காங்க. தங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஏழ்மை நிலையை குறித்து அவங்க ஒரு நாள் வருத்தப்பட்டதே கிடையாது. எந்த சமயத்துலேயும் பிரம்ம தேஜஸ் அதாலையும் மன கழிப்பாகவும் ரொம்ப முகம் அப்படியே பிரகாசமாக இருக்காங்க. இப்படி தர்ம செய்கிறதுனாலையும் சத்தியத்தினாலையும் அவங்களுக்கு இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய, ஜபிக்கக்கூடிய எல்லா ஆற்றல் இருந்தாலும் அதனால் அவங்களுக்கு எந்த விதமான கர்வமோ அவங்களுக்கு கிடையாது. தூய்மையான மனம் கொண்டு அவங்க அந்த ஊரில் வர்றவங்களுக்கு எல்லாம், அவங்க வீட்டை நோக்கி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அன்னத்தை எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டு வராங்க. அதிதிகளுக்கு உணவு அளிக்காமல் அவங்க ஒரு நாளும் உணவு உண்டதே கிடையாது. அந்த தண்டு பிச்சையிலையும் உஞ்ச விருத்தியினாலையும் அந்த இல்லறத்தை இனிமையாக நடத்தி வரும்போது, ஒரு ஆருத்ரா தினத்தில் தியாகராஜரை சேவிப்பதற்காக நிறையா பக்தர்கள் அந்த பக்கமாக போகிறாங்க. இவரோட சிவபக்தியை கேட்டு எல்லாரும் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. நாலஞ்சு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இரவும் பகலும் விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இவரால் உஞ்ச விருத்திக்காக வெளியே போகவும் முடியல. காவிரியில் கரையோ வெள்ளம் புரண்டு ஓடுது. உணவுக்கும் விறகுக்கும் ரொம்ப கஷ்டம். மழையின் கொடுமையால் பணக்காரவங்களாக இருக்கவங்கள கூட அவங்களோட பசியை ஆற்றிக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது, இவரோ பிச்சாடனம் செய்து ஜீவிச்சு இருக்கக்கூடியவர். இப்படி 4-5 நாளாக வெளியே போக முடியல, விறகும் ஒன்றும் இல்லை, எப்படி இவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். அவருடைய சந்தியாகால அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு இந்த வந்திருக்க பிராமணர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க அந்த வீட்டில் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இறைவனை பற்றி சர்ச்சை பண்ணி பேசி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. மழை ஓயாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்க மன கலக்கத்தோடு, ஆனால் இலைய 40 பேர் வந்திருக்காங்க, 40 பேருக்கான இலையை அங்கே சாப்பிட்றதுக்கான போஜனத்துக்கு இலையெல்லாம் போட்டுட்டு அதில் தர்ப்பை ஜலந்தெளித்து அதில் ஒரு தர்ப்ப இலையை போட்டு அன்னம் பிரம்ம என்று தொடங்கி அன்னபூரணிக்கான அந்த மந்திரங்களை எல்லாம் ஜெபிச்சுட்டு அவங்க வச்சுருந்த அந்த கொஞ்சம் அரிசியில் கொஞ்சமாக சாதம் சமைச்சு அந்த விருந்தினர் போஜனத்துக்காக போடுறாங்க. இலையில் முன்னால் வச்சு போட்டு உட்கார வச்சிடறாங்க எல்லாரையும். பார்த்தா அந்த இலை நிறைய அவ்வளவு பட்சணங்களும் எல்லாம் நிறைந்து போய் வந்தவங்க எல்லாம் திருப்திகரமாக அன்னம் பாலிப்பு முடிச்சுட்டு அவங்க போனாங்களாம். இந்த யக்ஞேஸ்வரம் அவர் மனைவியும் அந்த இறைவனுடைய தியாகராஜ பெருமனுடைய கருணையை நினச்சி அப்படியே கைகூப்பி தொழுது, அந்த பிரம்மர்களுக்கு சாபம் வந்துருமோன்னு பயந்து போய் இருந்தது
அந்த நிலை இறைவன் நீக்கினார் அப்படின்னு சொல்லி அப்படியே மனம் உருகி போய் தொழுது நின்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு சொல்லுது. அதாவது இறைவனை முன்னிறுத்தி செய்யக்கூடிய எந்த செயலும் அதில் எந்தவித குறையும் இல்லாமல் இறைவன் நடத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த லீலை சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.